அனைவருக்கும் காலை வணக்கம். அற்புதமான முறையில் சூரியன் தன்னுடைய ஒளியை பரப்பி இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் ஒளி தந்து கொண்டிருக்கின்றார். சூரிய சந்திர ஜோதி உள் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெரும் ஜோதின்வார் வள்ளலார். அந்த ஜோதி இந்த சூரியனுக்குள்ளார இருக்குது. சூரியனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒளி இந்த உலகத்துக்கே ஒளி தருது, எல்லா உயிருக்கும் ஒளி தருது, நமக்கும் ஒளி தருது. அந்த அற்புதமான ஜோதி இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்குது. அந்த ஜோதியை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து அந்த ஒளியை, நமக்கு எல்லாம் ஒளியாக இருக்குது, நமக்கு ஒளி நிறைய ஒளி இருக்குது மனதுக்குள்ளார. மன ஒளி, கண்ணொளி, ஜீவ ஒளி, ஆன்ம ஒளி, அருள் ஒளி, இப்படின்னு நிறைய ஒளி நமக்குள்ளார இருக்குது. அந்த ஒளியெல்லாம் நாம் உள்வாங்கி அந்த ஒளியும் நம்ம உள்வாங்கணும். சந்திரன் இரவு நேரத்தில் சந்திரனுடைய ஒளி, பகல் நேரத்தில் சூரியனுடைய ஒளி, நம் உயிருக்குள்ளார கண்ணொளி, நம்ம உயிருக்குள்ளார மன ஒளி, நம்ம உயிருக்குள்ளார ஜீவ ஒளி, நம்ம உயிருக்குள்ளார ஆன்ம ஒளி, நம்ம கடவுளுடைய ஒளி அருள் ஒளி. அந்த அருள் ஒளியை ஒரு மனிதன் அடையணும். அந்த அருள் ஒளி தான் எல்லா உயிர்களையும் காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்றது, அருளாகி கொண்டிருக்கின்றது. அந்த அருளை நாம் அனைவரும் உணர்ந்து எல்லா உயிர்களும் நலம் பெற்று வாழ நாம் ஒவ்வொரு மனிதரும் பிரார்த்தனை செய்வோம். இந்த மாதிரி சூரியன் மாதிரி நாம் எல்லாருக்கும் வெளிச்சமாக இருப்போம். ஒரு வெளிச்சத்திலிருந்து தான் ஒரு வெளிச்சம் இருள் போகும். அந்த மாதிரி நாமளே ஒரு சூரியனாக இருந்து நம்மளை நாடி இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக, ஒரு அருமையான தொண்டனா, குருவா, சீடனா, கடவுளுக்கு அடிபணிகின்ற அடியாராக இருந்து நாம் வாழ்வோம் என்று இந்த நேரத்தில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன். நீங்கள் அனைவரும் நலம் பெற்று வாழ வேண்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.